ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். ரொம்பவே முக்கியமான பாடம். அதில் இருக்கிற பாடல் வரிகளை கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் இருக்கிற சொற்பொருளையும் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை படிக்கலை அப்படின்னா இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சேரநாடு. இதில் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு எந்த நாட்டை குறிக்குது அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. சேரநாடு. அடுத்தது பாருங்கள், நல்லியானை கோக்கிள்ளி நாடு அப்படிங்கிறது சோழ நாடு. அடுத்தது நகைமுத்த வெண்குடையான் நாடு. முத்து அப்படின்னாலே நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், முத்தம் அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படின்னா பாண்டிய நாட்டை குறிக்குது. ஏன்னா முத்துடை நாடு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம். முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது 900 பாடல்களை கொண்ட நூல் அப்படிங்கிறதுனால இதுக்கு முத்தொள்ளாயிரம் அப்படின்னு பெயர் வந்திருக்கும். முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. அப்போது 3 அரசர்களுடைய நாட்டினுடைய வளத்தை பற்றி இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பாடம். இதிலிருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பாடல் வரிகள் பக்கத்தில் இருக்கிற சொல்லும் பொருளும் ரெண்டுத்தையுமே சேர்த்து படிச்சுக்குவாங்க. பின்னாடி ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, நூல்வெளி கொடுத்துருப்பாங்க. நூலை பற்றிய குறிப்புகள் இருக்கும், அதையும் சேர்த்து படிச்சிருங்க. தேங்க்யூ.